ஓம் சாந்தி. இப்பொழுது நான் சௌகரியமாகவும் அமைதியாகவும் அனைத்து விடயங்களிலிருந்தும் விடுபட்டும் ஒரு தேவதை போன்ற ஸ்திதியில் அமர்ந்திருக்கின்றேன். தேவதையாகிய நான் இப்பொழுது மெதுவாக எழுந்து பறந்து செல்கின்றேன். என்னுடைய நினைவுகள் அனைத்தும் சூட்சும வதனத்தை நோக்கி செல்கின்றது. நான் அங்கு அந்த வெண்ணிற உலகில் மெதுவாக சென்று அமர்ந்து கொள்கின்றேன். அங்கே பாப் தாதா அமர்ந்திருக்கின்றார். அவரின் சக்தி மிக்க அதிர்வுகளால் நான் கவரப்பட்டவளாகி அவரின் அருகில் சென்று அமர்கின்றேன். அவரின் அருகில் வெண்ணிற மிக மிக சக்தி வாய்ந்த நிலையில் மம்மா அமர்ந்திருக்கின்றார். இந்த அதிகாலை பொழுதில் நான் இவர்களை சந்திக்கும் போது மிக மிக சக்தி வாய்ந்தவளாகவும் மிக மிக தூய்மையானவளாகவும் அமர்ந்திருக்கின்றேன். நான் பாபாவை பார்த்துவிட்டு மம்மாவின் திருஷ்டியில் ஆழமாக செல்கின்றேன். என்னுடைய எண்ணங்கள் மம்மாவின் வாழ்ந்து சென்ற கால பகுதிக்குள் செல்கின்றது. மம்மாவின் அந்த உன்னதமான தூய்மையான சக்தியை நினைக்கின்றேன். ஒரு சில நேரங்களில் மம்மா செய்து கொண்ட பயிற்சிகளை எனக்குள் மீட்டல் செய்கின்றேன். மம்மா அதிகாலை 2 மணிக்கு எழுந்திருந்து சிவபாபாவை ஆழமான அன்புடன் நினைவு செய்வாராம். அதனை நான் மீட்டு பார்க்கின்றேன். அடுத்ததாக பௌர்ணமி அன்று அந்த முழுமையான சந்திரனை நோக்கி ஏகாந்தமான நிலையில் அமர்ந்திருந்து ஆழமான யோகத்தில் இருப்பாராம். முதல் நாள் என்னென்ன செயல்களில் ஈடுபட்டாலும் அடுத்த நாள் அமிர்த வேளையில் பாபாவுடன் தொடர்பு கொண்டு அவரை மிக மிக சக்தி மிக்கவராக மாற்றிக்கொள்பவர். மம்மா தாய்மை, தூய்மை, அமைதி, முதிர்ச்சி, சந்தோஷம் போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கியவர். அவரின் தைரியம் பலரையும் இறைவனுக்கு நெருக்கமாக கொண்டு வரக்கூடியவர். மம்மா சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியங்களின் அதிபதி. மம்மாவின் நடைமுறை தாரணையில் எனக்கு மிகவும் பிடித்தது அவரின் யோக நிலை. மம்மா தானும் சக்தியாக இருந்து மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்கக்கூடியவர். அவரின் தாரணை எமக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. ஒரு சில நேரங்களில் அவரின் ஒவ்வொரு தாரணையையும் நாங்கள் சிந்திக்கும் போது எங்களது நடைமுறையில் நாங்கள் என்ன ஸ்திதியை கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி நாங்களே ஆராய்ந்து பார்க்கலாம். மம்மாவின் இந்த புனிதமான மாதத்தில் அவரின் இந்த சக்தி மிக்க நாட்களில் அவரை நாங்கள் அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். மம்மாவின் திருஷ்டி, நடை, உடை, பாவனை அனைத்தையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் மீட்டு பார்க்க வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்களை நான் சூட்சும வதனத்தில் மம்மாவுடன் அமர்ந்திருந்து சிந்திக்கலானேன். இந்த எண்ணங்கள் இன்றைய நாள் முழுவதும் எனக்குள் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. எனக்கு முன்னால் இந்த உலகத்தின் அதிபதியே அமர்ந்திருக்கின்றார். இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்ததை இட்டு
நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த எண்ணங்களுடன் நான் மீண்டும் எனது சரீரத்தை நோக்கி பூமிக்குள் வருகின்றேன். மீண்டும் என்னுடைய சரீரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த சக்தி மிக்க நிலையில் என்னுடைய செயல்களை உற்சாகமான நிலையில் செய்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.